புனர்பூசம் பூசம் ஆயில்யம் கடகராசி நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதம் யோகங்கள் நடக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைய நானும் எல்லா கடவுள்களையும் பிரார்த்தனை செய்கிறேன். தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விஸ்வாவசு வருடம் இது ஐப்பசி மாதம் 17ஆம் நாள் திரையோதசி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், அமிர்த யோகம். சிம்ம ராசி நேயர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமம், அவர்கள் மூலம் உங்களுக்கு பாதிப்புகள் வராமல் இருக்க நீங்கள் அவரிடம் தள்ளி இருப்பது அல்லது அன்பாக பேசுவது நல்லது. ராசியில் குரு உச்சம், கடகத்தில் குரு உச்சம் 12 மாதங்களுக்கு பிறகு குரு உச்சம் பெற்று உள்ளார். குடும்பஸ்தானத்தில் ஒரு பாம்பு. கடகராசினியர்களுக்கு எனக்கு தெரிந்து ஒரு குறிப்பிட்ட சிலர்களை தவிர பல பேர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பலவிதமான பாதிப்புகள், வளர்ச்சியே இல்லை, முயற்சிகள் அனைத்தும் வீணா போயிருக்கு. கடன் மேலே கடன், ஏகப்பட்ட கடன், உறவுகளால் கடன், உறவுகள் மூலம் கடன், என்னுடைய நிம்மதியை இழந்து விட்டது. இப்படி பல பேர்கள் அவர்கள் ஜாதகத்தை நான் பார்த்திருக்கிறேன். இப்போ இந்த மாதம் குருவின் ஆதிக்கம் உங்களை என்ன செய்ய போகிறது? ஜென்ம குரு பொதுவாகவே எல்லா ராசிக்கும் ஜென்ம குரு வந்தால் வனவாசம் என்று ஒரு பொருள் உண்டு. நம்ம வனவாசம்னா நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி ஒரு சூழல். ஆனால் உங்கள் ராசியில் மட்டும்தான் தங்க தேவன் குரு பகவான், தங்கத்திற்கு அதிபதி, எல்லா ஐஸ்வர்யங்களையும் வாரி கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஒரு எந்த ஜாதகமாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சுபத்தன்மை நடக்கிறது என்றால் அதில் குரு, இயற்கை சுபரான குரு பகவான் இருப்பார். அந்த குருவின் அருள் உங்களுக்கு 5ஆம் இடம் விருச்சிக ராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும். செவ்வாய் மீது பார்வை, கடகராசிக்கு யோகங்களை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அந்த செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. வீடு நிலம் வாங்க அல்லது எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத வழக்குகள் வெற்றி அடைவது, கடன் தொல்லைகள் நீங்குவது, புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு புதன் பகவான் குரு பார்வை பார்ப்பதால் நிறைய நன்மைகள், தடைகள் ஏதும் இல்லை. வெற்றிகளை நோக்கி உங்கள் பயணம் இருக்கட்டும். வேறு எந்தவித பாதகமான எண்ணங்களில் கவனங்கள் செலுத்தாமல் உங்கள் கல்விக்கு என்ன, எப்படி நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி நீங்கள் அதற்கு முதன்மை கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் கல்வி மீது கவனம் செலுத்தினால் நிச்சயம் நிறைய மதிப்பெண்கள், பள்ளி படிப்பு முடித்தவன வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் தற்போது ராகு, 9இல் சனி பகவான் நீச்சம், சனியோடு சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். குரு சந்திர யோகம் கடகராசிக்கு உண்டு. ராசிக்கு அதிபதி குரு பார்வை பெறுவது, அதாவது ராசியிலேயே குருவோட சக்தி, குருவோட ஆதிக்கம் உண்டு. ஆனால் அந்த குரு பார்வை சுபத்தன்மை, குரு இருக்கும் இடம் பார்க்கும் இடம் சுபம் என்று சொல்வார்கள். அது குரு சனி பகவானை பார்ப்பதால் சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி கிரகம் எங்கு இருக்கிறது என்பதை கவனியுங்கள். சனி உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் இருந்தால் அவையெல்லாம் நிவர்த்தியாகும். தடைப்பட்ட ஒரு வருமானம் அல்லது முயற்சிகள், வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள், அப்படி ஏதாவது உங்கள் வளர்ச்சியின் மீது நீங்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது அது அந்த செயல்பாட்டில் நிறைய தடைகள் வந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாம் நீங்கும். குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணமாகாதல், திருமண பாகியம் உண்டாகும், குழந்தை பாகியம் உண்டாகும், வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள். குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். ஒரு மங்களகரமான காலம் இது. ஒன்று குடும்பஸ்தானத்தில் பாம்பு இருக்கு.
மனைவிக்கு உடம்பு சரியாமல் போகும், இல்லை உங்களுக்கு உடம்பு சரியாமல் போகும், இல்லை குடும்பத்தில் பிள்ளைகள் மூலம் நிம்மதி கெடும், பிள்ளைகள் பணத்தை எடுத்துக்கொண்டு ஏமாற்றி விடுவார்கள், அவர்களை ஏமாந்து போவார்கள், பிள்ளைகள் மூலம் நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கையில் கடகராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கடன் இஎம்ஐ வாங்கிட்டு கட்ட முடியாமல், ஹவுசிங் லோன் வாங்கி கட்ட முடியாமல் அப்படி இருக்கவங்களுக்கு இப்போ புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய மாற்றங்கள் உண்டாகும். யாரிடமும் அதிகமாக பேசாதீர்கள், பேச்சை குறைப்பது நல்லது. மனைவியை மதிப்பது நல்லது, கணவனை மதிப்பது நல்லது. அர்த்தமற்ற வார்த்தைகளை, குப்பை போன்ற வார்த்தைகளை வெளியே விட்டால் நம்மை குப்பையில் சேர்த்துவிடும் அந்த கோபத்தை விட்டுவிடுவது நல்லது. சாதுரியமான சிந்தனைகள் மூலம் உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையும். கடகராசியை பொறுத்த மட்டில் அந்த பாம்புக்கு என்ன செய்யணும் சார்? பாம்பு உங்கள் வீட்டில் சிம்ம ராசி பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகள் மூலம், பெண் பிள்ளைகள் மூலம், ஆண் பிள்ளைகள் மூலம் நிம்மதி கெடும். ஏன்னா பாம்பு அவங்கள பிடிச்சுருக்கு. உங்களுக்கு அது குடும்பஸ்தானம், உத்தியோக, தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். பணம் வர இடத்துல பேச்சு மூலமாக நீங்கள் இழந்துருவீங்க எல்லாமே. அது வராமல் இருக்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோயிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை 4-6 ராகு காலத்தில் அங்கே அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நீங்களும் சங்கல்பம் செய்து கொண்டு அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அபிஷேகம் முடிந்தவுடன் கொடுக்கப்படும் திருநூறை எடுத்துக்கொண்டு அதை தினமிட்டு என் வாழ்க்கையில் கேது தோஷம் நீங்களும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அதாவது காஞ்சி காமாட்சி அம்மன் அவங்க மூக்கில் போட்டிருக்கிற மூக்குத்திய வைரம் தான். வைரம் என்றால் சுக்கிரஸ்தலம் என்று சொல்லலாம். கஞ்சனூரும் சுக்கிரஸ்தலம். நீங்கள் காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் கண்டு வேண்டிக் கொண்டு வந்தால் குடும்பத்தில் பண கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம நாம வரானானேன் ஸ்ரீராம ஜெயம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நிறைய மாற்றங்கள் உண்டாகும். கடகராசிக்கு இனி வெற்றி கதவு திறந்து உள்ளது. அந்த கதவுல நீங்கள் வெளியே போகிறதும் இல்லை உள்ளே இருந்து மாட்டிக்கிறதும் அது உங்களுடைய திறமையை பொறுத்திருக்கு. உங்கள் திறமையை கையாளுங்கள், வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம்.